வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்றைய வானிலை அறிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. சர்வதேச மனிதாபிமான உதவிகளை கண்காணிக்க பிரதி பாதுகாப்பு அமைச்சர் தலைமையில் உயர்மட்ட தேசிய குழு. ஐநாவின் உடனடி உதவி நிதியத்திடமிருந்து இலங்கைக்கு 4.5 மில்லியன் டாலர் நிதியுதவி. பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு தற்காலிக வீடுகளை அமைக்க திட்டம். செந்தில் தொண்டமான் தெரிவிப்பு. அமெரிக்க அரசின் நிவாரணப் பொதிகள் மாவட்ட செயலாளரிடம் கையளிப்பு. யாழ்ப்பாணத்தில் சம்பவம். பண்டாரநாயக்க ஞாபகார்த்த தேசிய நிதியத்திலிருந்து அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு 250 மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்கல். ஒவ்வொரு பிரஜைக்கும் பாதுகாப்பான வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கம். ஜனாதிபதி தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இன்றைய வானிலை அறிவிப்பு. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் பொலனறுவை மாவட்டத்தின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்திற்கு சுமார் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஹம்மாந்தோட்டை தொடக்கம் மட்டக்களப்பு, திருகோணமலை, காங்கேசன்துறை ஊடாக மன்னார் வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடற்பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சர்வதேச மனிதாபிமான உதவிகளை கண்காணிக்க பிரதி பாதுகாப்பு அமைச்சர் தலைமையிலான உயர்மட்ட தேசிய குழு. நாட்டில் கடந்த வாரம் தித்வா புயலால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் சுமார் 20 லட்சத்துக்கும் அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு நாடுகளிலிருந்தும் தொடர்ச்சியாக நிவாரண உதவிகள் கிடைக்கின்றன. அந்த மனிதாபிமான உதவிகள் சரியான முறையில் ஒருங்கிணைக்கப்பட்டு மக்களிடம் விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக ஓர் உயர்மட்ட தேசிய கண்காணிப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இந்த இயற்கை அனர்த்தங்களால் இதுவரையில் 22 மாவட்டங்கள் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக பல்வேறு நாடுகளில் இருந்தும் தொடர்ச்சியாக உதவிகள் கிடைத்து வருகின்றன. அனர்த்தத்துக்கு பின்னரான நடவடிக்கைகள் அனர்த்த நிவாரண மத்திய நிலையத்தால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சர்வதேச நாடுகளிடமிருந்து கிடைக்கப்பெறும் நிவாரணங்கள் முறையாக மக்களை சென்றடைய வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க ஆலோசனை வழங்கியுள்ளார். அதற்கமையவே இவற்றை முகாமைத்துவம் செய்து கண்காணிப்பதற்காக என்னுடைய தலைமையில் உயர்மட்ட தேசிய கண்காணிப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இதில் முப்படை மற்றும் போலீஸ் உட்பட துறைசார் உயர்மட்ட அதிகாரிகளும் உள்ளடங்குவர். உணவு, சுகாதாரம், அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளுக்கான உபகரணங்கள் மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு நிவாரணங்கள் வெளிநாடுகளிலிருந்து கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. இவற்றை எவ்வாறு முகாமைத்துவம் செய்து மக்களுக்கு விநியோகிப்பது என்பதற்கான ஆலோசனை இக்குழுவால் உரிய தரப்பினருக்கு வழங்கப்படும். மாகாண ஆளுநர்கள், மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள், கிராம உத்தியோகத்தர்கள் என இந்த வலையமைப்பின் கீழ் அனைத்து அனர்த்த நிவாரண பணிகள் முன்னெடுக்கப்படும். இவை வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுக்கப்படுவதை எமது குழு உறுதி செய்யும். அதற்கு கொள்கை ரீதியான ஆலோசனைகளும் வழங்கப்படும். வாரத்தில் 3 நாட்கள் இக்குழு கூடி
நிவாரணப் பணிகள் எவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றன என்பது குறித்த அறிக்கையும் சமர்ப்பிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். ஐநாவின் உடனடி உதவி நிதியத்திடமிருந்து இலங்கைக்கு 4.5 மில்லியன் டாலர் நிதி உதவி. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையின் உடனடி உதவி நிதியத்தினூடாக அறிவிக்கப்பட்டுள்ள 4.5 மில்லியன் டாலர் நிதியுதவி திங்கட்கிழமை ஐநாவின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் அன்ட்ரூவினால் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத்திடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. தித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவினால் இலங்கை மிக மோசமான பேரழிவுக்கு முகம் கொடுக்கும் தற்போதைய சூழ்நிலையில் இலங்கையுடனான உடன்நிற்பை வெளிப்படுத்தி வரும் சர்வதேச நாடுகள் மற்றும் அமைப்புகள் இலங்கைக்கு பல்வேறு வழிகளிலும் உதவிகளை வழங்கி வருகின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் நேற்றைய தினம் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்திற்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதிக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றது. இதன்போது பேரனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு அவசியமான நிவாரண உதவிகளை வழங்குவதிலும் நாட்டை மீள கட்டியெழுப்புவதிலும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக ஐநா வதிவிட பிரதிநிதி உறுதியளித்தார். அத்தோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையின் உடனடி உதவி நிதியத்தின் ஊடாக 4.5 மில்லியன் டாலர் நிதியை உடனடியாக வழங்குவதற்கு ஐநா சபை தீர்மானித்திருப்பதாக கூறிய வதிவிட பிரதிநிதி அந்நிதியுதவிக்கான காசோலையை அமைச்சர் விஜித ஹேரத்திடம் உத்தியோகபூர்வமாக கையளித்தார். பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு தற்காலிக வீடுகளை அமைக்க திட்டம், செந்தில் தொண்டமான் தெரிவிப்பு. இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு பொது நன்கொடையாளர்களின் உதவியுடன் தற்காலிக வீடுகளை விரைவாக கட்டியெழுப்ப திட்டமிட்டுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைமை காரியாலயத்தில் திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பல்வேறு இடங்களுக்கு விஜயம் செய்து சௌமியதான யாத்ரா மூலம் நிவாரணப் பொதிகளை வழங்கி வந்திருந்தோம். உடைமைகளை இழந்து தற்காலிகமாக இடம்பெயர்ந்து பாடசாலைகள், கலாச்சார நிலையங்களில் தங்கியுள்ள தோட்ட தொழிலாளர்களின் உடனடி அவல நிலையை பார்க்க முடிந்தது. பாதிக்கப்பட்டவர்கள் மத்தியிலுள்ள முதன்மையான கவலை என்னவென்றால், அவர்கள் சேதமடைந்த தங்கள் வீடுகளுக்கு திரும்புவார்களா அல்லது நிரந்தரமாக புதிய நிலங்களில் மீள குடியமர்த்தப்படுவார்களா என்பது குறித்த எதிர்கால நிச்சயமற்ற தன்மைதான். தோட்ட நிர்வாகத்துடனான கலந்துரையாடல்களின் போது மீள குடியமர்வுக்கான மாற்று நிலங்களை அடையாளம் காணும் முக்கியமான பணியை தொடங்குவதற்கு முன்னர் அவர்கள் தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பின் அறிக்கைக்காக காத்திருப்பதாக தெரிய வந்தது. தற்காலிக தங்குமிடங்களில் நீண்ட காலம் தங்குவதை தடுக்கும் நோக்குடன் இலங்கை முதலாளிகள் சங்கத்தின் பொது நிர்வாக இயக்குநர் வஜிரவுடன் இன்று ஆலோசித்தேன். அனைத்து 22 நிறுவனங்களும் மாற்று நிலங்களை முன்கூட்டியே அடையாளம் காணும் அவசியமான செயல்முறையை உடனடியாக தொடங்கும்படி அறிவுறுத்த வலியுறுத்தினேன். இதன் மூலம் அறிக்கைகள் இறுதி செய்யப்பட்டவுடன் பொது நன்கொடையாளர்களின் உதவியுடன் தற்காலிக வீடுகளை விரைவாக கட்டியெழுப்ப முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டார். அமெரிக்க அரசின் நிவாரணப் பொதிகள் மாவட்ட செயலாளரிடம் விமானப்படை அதிகாரிகளால் கையளிப்பு. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்க அரசின் நிவாரணப் பொதிகளுடன் கூடிய அமெரிக்க விமானம் திங்கட்கிழமை காலை தரையிறங்கியது. குறித்த நிவாரணப் பொதிகள் அமெரிக்க ராணுவத்தினரால் இலங்கை விமானப்படை அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டது. இதன் ஒரு கட்டமாக யாழ்ப்பாண மாவட்டத்திற்கான நிவாரணப் பொதிகள் மதியம் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபனிடம் விமானப்படை அதிகாரிகளால் கையளிக்கப்பட்டது. யாழ் மாவட்டத்திற்கென 192 பிரீமா நூடுல்ஸ் பெட்டிகளும் 150 கோதுமை மா மூடைகளும் கையளிக்கப்பட்டது. பண்டாரநாயக்க ஞாபகார்த்த தேசிய நிதியத்திலிருந்து அனர்த்தத்தால் பாதித்தோருக்கு 250 மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்கல். பண்டாரநாயக்க ஞாபகார்த்த தேசிய நிலையத்தினால் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக அரசாங்க நிதியத்திற்கு 250 மில்லியன் ரூபாய் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவிடம் கையளிக்கப்பட்டது.
இந்நிகழ்வில் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க மற்றும் பண்டாரநாயக்க ஞாபகார்த்த தேசிய நிதிய பணிப்பாளர் சபையின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு பிரஜைக்கும் பாதுகாப்பான வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கம், ஜனாதிபதி தெரிவிப்பு. ஒவ்வொரு பிரஜைக்கும் பாதுகாப்பான வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும், மக்களை மீள்குடியேற்றும் போது முறையான மேற்பார்வையுடன் செயற்படுவது அனைவரின் பொறுப்பு என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க வலியுறுத்தினார். உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக இந்த வருடத்தில் அரசாங்கம் வழங்கிய நிதி ஒதுக்கீட்டை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட அனைத்து மறுசீரமைப்புகளையும் டிசம்பர் 31 முன்னர் நிறைவு செய்யுமாறும், அந்த நிதி ஒதுக்கீடுகளை மீள திருப்பி அனுப்ப வேண்டாம் என்றும் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவுறுத்தினார். மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் அன்றாட இயல்பு வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புவதற்கும் தேவையான நிதி ஒதுக்கீடுகளில் எந்த பற்றாக்குறையும் கிடையாது என்றும், இந்த அவசர கால நிலையில் வரம்புகளை பொருட்படுத்தாமல் அனைத்து நிறுவனங்களுக்கும் தங்கள் பொறுப்புகளை நன்கு ஒருங்கிணைந்து நிறைவேற்றுவதை அவசியமானது எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பதுளை மாவட்டத்தில் இயல்பு நிலையை மீள கட்டி எழுப்புவதற்கும் அத்தியாவசிய உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கும் செயல்படும் திட்டங்கள் குறித்து மீளாய்வு செய்வதற்காகவும் திங்கட்கிழமை ஊவா மாகாண நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். நீதிமன்றத்திற்குள் செவ்வந்தி பாணியில் செயற்பட்ட போலீஸ் சட்டத்தரணிக்கு விளக்கமறியல். மட்டக்களப்பு நீதிமன்றத்திற்குள் செவ்வந்தி பாணியில் செயற்பட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட போலீஸ் சட்டத்தரணியை எதிர்வரும் 15 வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நேற்று திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளார். ஆண் சட்டத்தரணிகள் அணியும் ஆடை போல அணிந்து உள்நுழைந்து வழக்காடி தருவதாக பொதுமக்கள் பலரிடம் பல லட்சம் ரூபாவை மோசடி செய்ததுடன் சில சட்டத்தரணிகளையும் ஏமாற்றிய போலீஸ் சட்டத்தரணி ஒருவரை கடந்த நவம்பர் 8 ஒந்தாச்சிமடம் பகுதியில் வாடகைக்கு குடியிருந்த வீடொன்றில் வைத்து கைது செய்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த வழக்கு தொடர்பாக நேற்று சிறைச்சாலையில் இருந்து நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது குறித்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட நீதவான் போலீஸ் சட்டத்தரணியை எதிர்வரும் 15 வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார்.